கைஸ் சரி கைஸ் இன்ட்ரோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் எடுத்தானே நம்ம ஒரு பிளாக்கை தோண்டிட்டு என் பேர்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் ஓகே ஹாய் சஞ்சய் அப்படி இப்படின்னு இந்த மைன்கிராஃப்டில் வச்சுருக்க பேரை சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி கைஸ், அப்புறம் நம்ம வீடியோவுக்கு நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. கூடவே நிறைய பேர் நம்மளுக்கு என்ன சப்போர்ட் பண்ணாமல் இருக்கீங்க, அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. சரி சரி பார்த்தீங்கன்னா செஸ்ட் ஒன்று வந்திருக்கு. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். போல் புக்கு கொடுத்துருக்கானுங்க. இது வந்து இவனுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஒரு புக்கு. இது அப்புறமேல் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் நேம் நோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, பண்ணிட்டோம். இது வந்து ஓகே செஸ்ட்டை மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னமோ ஆமாங்க, அதே தான் சொல்கிறான் பாருங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் சொல்கிறானுங்க என்னென்ன வரும்னு. நெதரு, மேன்ஷனு, ஸ்ட்ராங் ஹோல்டு. ஓகே இதில் வேரியஸுங்க எது இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படி இப்படின்ட்டு வருது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபாரஸ்ட்டு, கேவு, ஸ்னோ, டெசர்ட்டு, ஜங்கிளு, ஓஷன், நெதரு, மேன்ஷனு, ஸ்ட்ராங் ஹோல்டு, அப்புறம் வேரியஸா ஒன்றும் புரியல. ஓகே, இப்போ நம்ம இருக்கிறது ஃபாரஸ்ட்டில் இருக்கோம். வாங்க அப்படியே மைண்ட் பண்ணுவோம். சிக்கு ஓடுங்க, சிக்கு வந்திருக்கு. இதை கொஞ்சம் அப்படியே பிளாட்ஃபார்ம் ஆக்கிடுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேண்ட் மோடில் தான் விளாண்டுருக்கோம். ஏன்னா மைன்கிராஃப்ட் நம்ம ஒரு தாட்டி கூட ஹார்டில் வச்சு விளாட்ல. இந்த தாட்டி ஹார்டில் வச்சு டிஃபிகல்ட்டி விளாண்டுருக்கோம், நீங்களே பார்ப்பீங்க. சரி கைஸ், டிஃபிகல்ட்டி ஹார்டில் இருக்குது. வாங்க அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா டிஃபிகல்ட்டி ஹார்டில் இருக்குது. எப்போ வேணாலும் எந்த ஜோம்பிஸ் ஸ்பான் ஆகும். நைட் ஆச்சுன்னா போதும், கொளுத்துவானுங்க. அப்புறம் அப்படியே நானும் வெட்டிக்கிட்டே இருக்கிறேன். வந்துகிட்டே இருக்குது, என்னமோ வருது. ஓகே, வேறு டக்குன்னு வாங்கடா. ஓகேங்க, ஓகே வெட்டு உட்டெல்லாம் வருது. நம்ம அடுத்து உட்டு வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் உட்டு வரட்டும். நம்ம அப்படியே ஒரு இது வேறு என்னங்க கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டு பிக்காக்ஸ் செஞ்சிடலாம். உங்களுக்கு அந்த நிறைய வேரியஸ் கேம்ஸ்லாம் போடுறது பிடிச்சிருக்கா? இல்லை ப்ரோ இல்லை அது நல்லா இல்லை, நீங்கள் தாராளமாக வேறு எதுவும் போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா போடலாம். ஓகேங்களா? ஓகே, என்னமோ கொடுத்துருக்கானுங்க, அது என்னதுன்னு பார்க்கலாம். போன் மீல் போடுங்க, அவ்வளோதான். ட்ரீ ஃபார்ம் செய்ய போகிறோம் இனிமேல் தான் ஆட்டம். ஓகே, ட்ரீ ஃபார்மு தேங்க்யூ. இப்போ இதெல்லாம் உடச்சிட்டாலே வந்துடும் நம்ம கைக்கு. நான் வருஷத்துக்கு வேலை செய்கிறேன்னு பைத்தியம் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க டக்குன்னு. ஏய் சிக்கு, அந்த சைடு போ, விழுந்துடாத போ. சொன்னால் கேட்க மாட்டேங்குதுங்க. இஷ்டத்துக்குள்ளே போக முடியாதா தம்பி? இது என்னது? இருங்க, விழுந்துடாதரா, வாடா. சாமாட்டா அழுவாதரா. என்னமோ இருக்குது, என்னது இது? உட்டு மாதிரி. சரி தள்ளி போடாடே பொசப்பாக்கு. என்னங்க வித்தியாசமாக வச்சுட்டு போகிறான்? டேய் யாரா நீ? கோமாளியோ? ஓகே போடுங்க, விளாட்லாம் வந்துட்டுருக்கு. அடுத்து நம்ம விவசாயம் தான் பார்க்க போகிறோம். நீ பண்ணுறதே அழிக்கிற வேலை, இதில் வேறு விவசாயமாடா. ஏய் கம்முன்றா. உனக்கு ஏதோ ஒரு பேர் வைங்க, கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க வந்ததுலேருந்து. டேய் கம்முன்றா, அவ்வளோதாண்டா உனக்கு. பாய முடுறா. டேய் வந்துட்டான் பெரிய மாப்பிள்ளை. டேய் அது மாப்பிள்ளையாடா? ஐயோ, ரெண்டு கூட்டு சேர்ந்துருச்சுங்களே. தம்பி யாரை பார்த்து மாப்பிள்ளைங்கிற? அவன் ஃப்ரெண்டா? அவன் மாப்பிள்ளைங்கிறான், நீ ஃப்ரெண்டுங்கிற, மாற்றி சொல்லிகிட்டு இருக்கிற. என்னடா உங்கள் ரெண்டு பேத்துக்கு பிரச்சனை? நீ தான்டா. ஐயோ, இப்போ என்ன தான் அடிச்சு துரத்தி விடலான்னு இருக்கீங்களா? டேய் என்னடா சொன்னா நீ அடிக்க வர? ஏய் போடான்னு சைடு கொன்றுவேன். இவனுங்களுக்கு கொடுத்தீங்க தங்க வச்சதே தப்பாக போச்சு பாருங்க. கூட்டு சேர்ந்துட்டு அடி வரானுங்க. ஓகே, நாம் போய்ட்டு ட்ரீ ஃபார்மை கட்டலாம். வாங்க ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் போட்டுக்கலாம். ட்ரீ ஃபார்ம் கொஞ்சம் பெருசாகவே கட்டலாம். பெருசானா ஓரளவுக்குங்க, அந்தளவுக்கு பெருசாக கட்டுற அளவுக்கு நம்ம பணக்காரங்க கிடையாது. கட்டலாம். ஓகே வாங்க போகலாம். ஐயோ போச்சே, டெட்டு போச்சே. கரெக்டாக தானே கட்டியிருந்தேன். ஓகே, தப்பாக கட்டிகிட்ருக்கீங்க. ஐயோ, ரவுண்டு ஷேப்பில் கொண்டு வரலான்னு பார்த்தா நான் சடுக்கு அங்கேயும் பிளாக் போட்டிருக்கேன். ஓகே கரெக்டு. இது பிடிச்சிடும், கேட்ச் பிடிச்சிடும். அவ்வளோதாங்க, கேட்ச் பிடிச்சாச்சே.
ஓகே, இப்போ கரெக்டாக இங்கே வச்சுட்டு இங்கே ஒன்று அவ்வளோதான் கைஸ். இப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதான். இதுக்கு மேலே இங்கே போயிட்டு அப்புறம் இங்கே போயிட்டு நிறுத்திக்கிட்டேன். ஓகே, கொஞ்சம் இங்கே போடுங்க, முடிஞ்சு. இப்போ இங்கே ஒன்று கட்டிட்டு இப்போ இங்கே கொண்டு போகணும் மறுபடியும். ஐயோ, இந்த வேலை தாங்க ஆகாது. ஓகே, போயிட்டோம். மறுபடியும் முன்னாடி வரணுமா? முன்னாடி வந்து இங்கே ஒன்று வச்சு இங்கே ஒன்று வச்சா சோழி முடிஞ்சு. ஓகே, அவனுங்க 2 பேரும் அங்கேயே போயிட்டானுங்க. டே அங்கேயே எப்பா சாமி போடாடே, இஷ்டத்துக்குலாம் இருக்க முடியாது. பாருங்க, தள்ளி விட்டு வராங்க. டேய் சத்தா சாப்பிட்டுண்ணா, யாரும் சாவுங்கிற. டேய் அடிச்சுக்காதீங்கடா, ஓரமாக போய் விளையாடுங்கடா, போங்கடா. நாங்கள் அடிச்சுக்கிறதையும் உனக்கு விளையாடுற மாதிரி தெரியுதாடா? ஏங்க பாருங்க, காமெடி பண்ணிகிட்டு இருக்கானுங்க உனக்கு வேறு. சரி வெயிட் பண்ணுங்கள், அதெல்லாம் மைண்ட் பண்ணிட்டு வரேன். வெயிட் பண்ணுங்கள், பிளாட்ஃபார்ம் ஃபுல் பண்ணிட்டு வரேன். ஏங்க எனக்கு புரியல. இப்போ நான் பெஸ்ட்டு போயிட்டுருந்தேன், கீழே தொப்புன்னு விழுந்துட்டேன். என்கிட்ட இருந்தது எல்லாமே மிஸ் ஆயிடுச்சுங்க, ட்ரீ எல்லாமே. ஓகே ரைட்டுங்க, செஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கணும் நான். சரி வெயிட் பண்ணுங்க, நான் பண்ணிட்டு வரலாம். சரிங்க, வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் எடுத்துட்டேன், எல்லாத்தையும் செஸ்ட்லேயே வச்சுட்டேன். இதுக்கு மேலே இது இழக்க முடியாதுன்னு என்கிட்ட இருந்து ஒரே ஒரு ஆர்மர் ஸ்டாண்ட் அவனுக்கு கொடுத்துருந்ததும் போயிடுச்சு, எல்லாமே சேர்த்து போயிடுச்சு. அதனால தான் எல்லாம் வச்சுட்டேன். உங்களுக்கு ரொம்ப டார்க்காக தெரிஞ்சுன்னா கொஞ்சம் ப்ரைட்னஸ் வச்சுக்கோங்க. என் ஃபோனில் அவ்வளோதான் ப்ரைட்னஸ், ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு மேலே வச்சா அவ்வளோதான் எங்கள் வீட்டில். ஓகேங்க, கூட சீக்கிரம் நம்ம ஒரு லேப்டாப் வாங்கிடுவோம். அதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் சேனலை டெவலப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தான் நம்ம சேனல் டெவலப் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு நிறையா வீடியோஸ் போட முடியும், உங்களுக்கு வரும். ஓகேங்களா, வீடியோஸ் நிறைய வரும். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு 2 பேரும் முட்டிக்கிட்டே இருக்கானுங்க. அவனுக்கு 2 பேரும் தான் ஸ்பான் ஆனானுங்க, வேறு எவனுமே இதுக்கப்புறம் வரவே இல்லை. நானும் மைண்ட் பண்ணுறேன் வேறுங்களா தான் வருது. யாராச்சும் வாங்கடா, போர் அடிக்குதுடா எனக்கு. இவனுங்க 2 பேரும் மூஞ்சியை பார்த்தாலே போர் அடிச்சுட்டே இருக்குதுங்க. ஏய், எங்கள் மூஞ்சியை பார்த்தா உனக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்காடா? ஆமாண்டாடி, போங்கடாடி, போர் அடிக்குதுடா. ஏங்க இவனுங்க பார்த்தீங்களா, இவனுங்க மூஞ்சியை பார்த்தா போர் அடிக்குதான். மூஞ்சியை பாருங்க. ஏய் திரும்பலாடி, என்னடா மூஞ்சி இது? ஏய் அவ்வளோதான்டா உனக்கு மதியேறி. டேய் என்னடா, என்ன போட்டு தெளிவு போட, போன தட்டி உன்னை போட்டு தள்ளுற மாதிரி போட்டு தெளியறேன்டா அந்த தட்டியும். அட பாவிகளா, போன தட்டி நீங்கள் தான் நீ தள்ளி விட்டீங்களாடாங்க. ஏங்க நான் தனியாக தெரியாமல் விழுந்துட்டேன்னு நினச்சிங்க. பாருங்க 3 பேர் கூட்டு சென்ட்டானுங்க. ஏய் சிக்கு, எங்க சிக்கு போகிறான். டேய் என்னை தள்ளி விட்டான்டா, காப்பாத்துறா. ஏங்க போச்சுங்க. ஐயோ சிக்கே, டேய் செத்துட்டாங்கவன். அஞ்சலி கடைசி மரியாதை செஞ்சிட வேண்டியதான். அவன் போட்டு விட்ட ஒரே ஒரு முட்டை மட்டும்தாங்க இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பானருங்க, நட்சத்திரத்தோடு கலக்க போகிறான். அவ்வளோதான், காணா போயிட்டான். டேய் ஏன்டா அவனை பொண்ணை பக்கி சிப்பிக்கி. சரிங்க, அவன் செத்துட்டான். அவனோட முட்டை மட்டும்தான் நம்மளுக்கு ஞாபகமாக இருக்குது. ஓகே, நான் மைண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். சரிங்க, 3 பிக்கி தான் வந்திருக்கு. இடத்த எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். சரி அப்படியே எடுத்துக்குவோம் எல்லாம். கொடுங்களா. அச்சோ போக மாட்டேங்குது. கோபால் போங்க கோபால். சரிங்க, அவ்வளோதான், எல்லாம் போயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம போய் இடத்த பெருசாக்கலாம். இன்சைடு பிகிஸ்க்கு ஃபார்ம் கட்டிடலாம். ஏன்னா இவனுங்களாம் வந்து கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது.
அதனால் ஃபார்ம் கொஞ்சம் கட்டி தான் ஆகணும் போல். முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு ஆன்லைன் அப்படியே காமிச்சிட்றேன் ஆன்லைன்லேயே. அப்புறம் ஆஃப்லைனில் கொஞ்சம் நேரம் விளாண்டு பண்ணி வச்சிட்றோம், ஓகேங்களா? என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வீடியோ வந்துடும். ஏன்னா எனக்கு வந்து ஊரில் நோம்பி அது இதுன்னு இருக்குது. வர வர எல்லார் ஊர்லேயும் நோம்பி நடந்துகிட்ருக்கும் நேரம். அதே மாதிரி எங்கள் ஊர்லேயும் நோம்பி போயிட்டுருக்கு. அதனால தான் நல்லா வீடியோ தினமும் போட முடில, ஓகேங்களா? எங்கள் ஊர்லேனா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி ஊர்லலாம் நோம்பி நடந்துகிட்ருக்கு, ஓகேங்களா? சாமிக்கு அந்த இதெல்லாம் நடக்குங்களா, அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ விட்டு விட்டு தான் போடுவேன். கொஞ்சம் கோச்சிக்காமல் பாருங்கள், ஓகேங்களா? ஓகே, கரெக்டாக இருக்கா? இன்னும் ஒரு பிளாக் இருக்குங்க. ஓகே, ஒரு பிளாக்கு. ஒரு பிளாக் போயிடுச்சு. அப்புறம் இங்கே வச்சு கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ வெளியே கொஞ்சோண்டு வச்சு இப்போ இங்கே போகணும். இன்னொரு பிளாக்கு. இதெல்லாம் கண்மூடித்தனமாகவே வைக்கலாம், அவ்வளோதான். வச்சாச்சு, சொல்லி முடிச்சிட்டோங்க, அவ்வளோதான். இப்போ இது ஃபில் பண்ணோம். சரி, நான் ஃபில் பண்ணிவிட்டு வர, வெயிட் பண்ணேன். ஓகேங்க, ஃபில் பண்ணிட்டேன். அப்புறம் டக்குன்னு ஃபில் பண்ணி முடித்தானே இந்த சைடு நம்ம பிளாட்ஃபார்மாக வச்சுக்கலாம், அந்த சைடு வந்து ட்ரீ ஃபார்ம் வச்சுக்கலாம், ஓகேங்களா? ட்ரீ இங்கே இருக்குது. ஓகே ஓகே, இதில் வச்சுருக்கோம். எடுத்து போன் மேலே நட்டு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ட்ரீயை நடுவில் நட்டு வைப்போம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே ஒரு 3 பிளாக் தள்ளி இன்னும் ஒரு பிளாக் தள்ளி, அதே மாதிரி இங்கே இன்னும் ஒன்று வைக்கணும், ஓகேங்களா? அதுக்கு எங்கேயாச்சும் போய் எடுக்கணும். ஓகே, அதுதான் இங்கே இருக்குல்ல, நாட்டை போகும். ஓகே, அது சும்மா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு தான் நினச்சேன். அப்புறம் ட்ரீ ஃபார்ம் செய்யலான்னு தான் நினச்சேன். அப்புறமேல் செஞ்சுக்கலான்ட்டு நினச்சேன், அதை விட்டுட்டு. அதனால தான் இங்கே வந்துட்டேன். இப்போ நட்டு வச்சுட்டு கமான் பெருசு அவ்வளோதான்டா. இப்போ இதை எடுத்து உடச்சிட்டு நான் அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க, வெயிட் பண்ணி. சரிங்க, வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 சாப்ளிங் கிடச்சிருக்கு. அதெல்லாம் நட்டு வச்சுருவோம். ஓகே, அது வரைக்கும் அது வளர்ந்துட்டுருக்கோம். அப்போ இங்கே ஒன்று மறுபடியும் நட்டு வச்சுருவோம். கமான் சாப்ளிங், வெயிட் பண்ணுங்க. ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு வேறு ஃபோனாக வருது. நானும் கொஞ்சம் அப்புறமேல போட்டு தான் பார்க்கணும், வெயிட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, செஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஓகே, இது ஃபுல்லாக தான் தந்துருக்கானுங்க, நம்மளுக்கு ட்ரீ வளர்க்குற மாதிரி தான். அப்பா நன்றிடா, நன்றிகள் கோடி. இன்னும் ஒரு இது மட்டும் தந்தீங்கன்னா பரவாயில்ல, தண்ணி பக்கெட்டு மட்டும். ஓகே, இதே போதுங்க. தண்ணி பக்கெட்டு தந்துட்டானுங்க, ஒரு தண்ணி. ஓகே, இன்னொரு சாப்ளிங்கு 3. ஓகே, ஏங்க 3ங்க போதுங்க. இது இன்னும் 1 மட்டும் தான் வேணும், ஒன்றே 1. வெயிட் பண்ணுங்க. ஹலோ கைஸ், நான் தாங்க எஸ்எம்ஜி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் 1 பிளாக் ஸ்கை பிளாக் ஹார்ட்கோர் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இன்னும் இந்த வீடியோவுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணலைன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், வாங்க உள்ள போயிடலாம். தம்பி எடிட்டர் அந்த இன்ட்ரோ போட்டுருக்கேன். சரி கைஸ், இன்ட்ரோ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்புறம் 3 நாளாக ஏன்டா வீடியோ போடல பைத்தியமேன்னு கேட்பீங்க. எல்லாம் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஐயா, அது நீங்கள் திட்டுவீங்க சொன்னால். கைஸ் சோம்பேறித்தனமாக இருக்குது கைஸ் வீடியோ போடுறதுக்கு, அதனால தான் அப்படி ஆயிடுச்சு. சரி விடுங்க, நான் வீடியோ கரெக்டாக இன்னும் கொஞ்சம் நாளில் போட்டுருவேன், போட்டுகிட்டே இருப்பேன் ஓகேங்களா. இனிமேல் கண்டினியூஸாக கோச்சிக்காதீங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு இன்டர்நெட் ப்ராப்ளம் வேறு. வாங்க வீடியோக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிகிட்டே பேசுவோம். அப்புறம் நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பே பண்ணல. நிறைய பேர் அதாவது நிறைய பேர்னு வளர்றோம் பாருங்களேன். நிறைய ஆளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி 1K அடிச்சு, 2K அடிச்சு, 3K அடிச்சு, இப்போ 1 crore அடிக்க போகிறாங்க. நம்ம சேனல் மட்டும்தான் அப்படி இருக்குது. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க மக்களே. உங்கள் எஸ்எம்ஜிக்காக ப்ளீஸ் சொன்னால் கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி கைஸ், நீங்கள் ஓகே. ஐயோ ஃபர்னியூஸுங்க, நல்ல வேலை. என்னடா அது, என்னமோ கொடுத்துருக்காங்களே. ஏங்க ட்ராப்பருங்க, அது டிஸ்பென்சரா? ஏங்க ஆர்வலாக இருக்குது. ஐயோ அட்டாக் பண்ணுறதுக்கு சுவாமி, எங்கடா நம்ம அட்டாக் பண்ணி இங்கே தான் தூக்கிப்படு. எங்கடாங்க ஏங்க போக மாட்டேங்குது. பரவாயில்லைங்க, என்ன நேராக படிச்சிருக்கு பாருங்களேன். இந்த ஆரோலாம் ரேரு, இந்த ஆரோலாம் கிடைக்காத அவ்வளோக்கும். அது 64 ஸ்டாக்லாம் கிடச்சிருக்கு. சூப்பர்ரா, தேங்க்ஸ்ரா. இந்த 1 பிளாக்கு க்ரியேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏங்க என்ன இருக்குங்க, சூப்பருங்க, இன்னும்லாம் வச்சுருக்கானுங்க. சரி வெயிட் பண்ணுங்க, அப்படியே நான் மைனிங் பண்ணிகிட்ருக்கேன். ஏங்க நான் 50 செட்டுக்கு தோண்டிக்கிட்டு இருந்தேன், இவன் 50 செட்டுக்கு வந்துட்டு தேங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஐயோ திடீர்னு அந்த மூஞ்சி மீன் நிற்கிறான் பாருங்க. இந்த பண்ணி பேர் இப்போ என்ன பண்ணி கொள்வது இவனுக்கு எதுக்குடா இதுவே போதுமாடா. ஐயோ நீக்குன்னு அடிக்கிறான், பத்தல பணம் கொண்டுருவானா. இது நல்லா இருக்கே, இப்படி கூட க்ரீப்பர் அடிக்கலாமா? ஏங்க பென்ஸுக்குள்ளே போட்டானே பையன் பாவங்க, பொட்டி பாம்பாட்டிருக்கான். நல்ல பையனாக இருப்பான் போலையே. ஓகே வெயிட் பண்ணுங்க கைஸ். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு கிடச்சிருக்கு. இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்கு இப்போ? அடேங்க அப்பனாண்ணா, என்னடா இவ்வளோ கொடுக்குறீங்க? ஏங்க பூவு அது இதுன்னு இருக்குதுங்க. ஓகே, இது பொறுமையாக எடுக்கிறதுக்கு நான் உடச்சி எடுத்துக்குவேன். ஓகே பாய். ஓகே கைஸ் வெயிட் பண்ணுங்க. ஏங்க இன்னொரு செஸ்ட்டுங்க, ஐயோ இதுலேயே அயனு அது இதுன்னு இருக்குது. சரிங்க, இது அப்படியே மைண்ட் பண்ணிட்டே போகிறேன், வெயிட் பண்ணுங்க. இதில் மைண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன், அப்படியே ஒரு செஸ்ட்டு வந்துச்சு, உங்களுக்கு காமிச்சிடலான்ட்டு. ஏங்க ஸ்பானருங்க போடுங்க. இனிமேல் எக்ஸ்பிக்கு இது இல்லை, எக்கும் கொடுத்துருக்கானுங்க கூடவே. சூப்பருங்க, சூப்பர். போதும் நம்மளுக்கு, இது போதும் எனக்கு. வேறு என்ன வேணும் அப்படின்னு பாட்டு பாடிட்டு போக வேண்டியதான். சரி, இன்றைக்கி நல்ல ஒரு இது கிடச்சிருக்கு. எக்ஸ்பி ஃபார்மே உருவாக்கிடலாம் இன்றைக்கி, ஓகேங்களா. ஈஸியாக பண்ணுற மாதிரி கொடுத்துட்டானுங்க. இது போதுமே ப்ரோஸ், இது போதும் ப்ரோஸ் எனக்கு. தேங்க்ஸ். இது தூக்கி அச்சோ எல்லாமே நிரம்பியிருக்கு. இதில் வச்சுட்டு இந்த இதெல்லாம் எதுக்கு தூக்கி எறியும் போது 3 எதுக்குங்க? நம்ம தூக்கி இப்படி போட்டால் போகுது, அவ்வளோதான். தூக்கி போட்டாச்சு. ஓகே, இந்த போனை தூக்கி மேலே வச்சிடலாம். ஓகேங்க வெயிட் பண்ணுங்கள். ஏங்க உங்கள் பாருங்க, ஒரு பேரட் வந்துருக்கு. அதை அப்படியே பூச்சி உட்கார வச்சிடலாம். எங்கே இருக்குது? உள்ளே போகுது. ப்ளீஸ் பறக்காத செல்லாம், கீழே வாடா. ஆமாண்டா அவ்வளோதான்டா. உட்காந்து கூட அங்கே இந்தா சரி வாங்க வா. போதுடா.
இங்கே இருக்க போகிற உனக்கு பிடிச்ச சீட்ஸ்ரா. சீட்ஸ் தரேன், கம்முன்னு உட்காந்து சீட்ஸ். ஏய் புட்றா, என்னங்க பறகுறான்? இந்த சீட்ஸ் உனக்கு பிடிக்காதா? ஏங்க இந்த பேரட்டுக்கெலாம் அது பிடிக்குமா பிடிக்காதா? என்னங்க இது கோகோ பீன்ஸ் அது? ஐயோ, நான் சீட்ஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கீங்க நேரம். சீட்ஸ் நினச்சி கொடுத்தா கோகோ பீன்ஸை கொடுத்துருப்பேன் நேரம். ஓகே, நம்மக்கிட்ட தான் சீட்ஸ் இல்லையே, அவ்வளோதான். ஓகே, அந்த பேண்டாவே அப்படியே பிடிச்சி வச்சுருந்தேன், வந்திருந்தா டக்குன்னு பிடிச்சிட்டேன் டப்புன்னு. ஓகே, இங்கே தான் இருக்குது இந்த இது பேரட்டு, ஷீப்புக்குள்ளே இருக்குது. இப்போ எங்கேது கமான் பேரட், எங்கே காணோம்? ஏங்க செத்துச்சா தம்பி பேரட்டு? சரி வெயிட் பண்ணுங்க பார்த்துக்க. ஏங்க இதுக்காக நான் எவ்வளோ போனம் வேஸ்ட் பண்ண தெரியுமாங்க? எந்திரிச்சோட என் தோளில் உட்காரா. வாடா வாடா, இட்டு வந்து நரி கடிச்சிச்சிரும். வந்துரு செல்லம், வா பறந்து வா. எங்கேங்க வரமாட்டேங்கிறான்? வந்துட்டான். தோல் மேலே உட்கார்றான். வாடா அம்மா, குழியா பயந்துட்டேங்க, இது மேலேயே உட்காந்துட்டேங்க. ஓகே சூப்பரா, தோலில் உட்காந்துட்டான். அப்படியுமா வந்து வா. எப்பா தெய்வமே, அப்படியே உட்காருப்பா சாமி. நீ கொஞ்சம் தள்ளி தான் போய் உட்காரேன்டா, ஏன்டா அடிச்சுட்டே இருக்கிற? ஓகே, நல்ல பையனை உட்காந்துட்டான். ஓகேங்க, இவனை உட்கார வச்சாச்சு. அடுத்தது நம்ம போய் வேலையை போகும். ஏங்க உழுவ போகிறாங்க, காப்பாற்றணும். வந்துடுறா பாரு. வாடா இவடா. ஐயோ எப்போ தெய்வமே, இந்நேரம் விழுந்துருப்படா நீ. கீழே உட்காரு. உட்காரா பைத்தியம். பிறவி கீழே இறங்கு. அப்படியே உட்காரோம். அப்பா சாமி, ஏங்க இந்நேரம் விழுந்துருப்பாங்க அவன். ஐயோ ஓகேங்க, வெயிட் பண்ண. ஏங்க எனக்கு இந்த க்ரீப்பர்னால தாங்க தொல்லையே. இங்கே பாருங்க, உடச்சி விட்டான். பிறவியாக இருப்பானுங்களே. கொண்டுட்டேன். என்னை ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க? அண்ணன் பாவல்லையாடாலே, ப்ளீஸ்ரா, இல்லை கொடும்படுத்தாதீங்களா அண்ணனு. இதெல்லாம் போச்சே. சரி விடுங்க, பார்த்துப்போம். ஒரே ஒரு ஃபென்ஸ் தான் கிடச்சிருக்கு. மீதி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த க்ரீப்பரே சாப்பிட்டு போயிட்டான். பைத்தியம். உங்களெல்லாம் யாரா க்ரியேட் பண்ணது? மோஜாங்கு, ஏன்டா அப்படி உயிரை வாங்குறீங்க? இந்த க்ரீப்பர்லாம் விடாதீங்கடா தயவு செஞ்சு அடுத்த அப்டேட்லேருந்து. ஏங்க எனக்கு எவனை பார்த்து பயம் கிடையாதுங்க, இவன் ஒருத்தன் நினச்சாதாங்க பயமாக இருக்குது. இந்த பைத்தியம் தாங்க வந்து உடச்சி விட்டு போயிருக்கு எல்லாத்தையும். நம்ம கஷ்டப்பட்டு க்ரியேட் பண்ணுவோம், ஆனால் இவன் மட்டும் எல்லாத்தையும் உடச்சிடுவான். ஏன்னா இவன் ஒரு பைத்தியம். ஓகே, எப்படி போட்டிருந்தேண்ணா ஃபென்ஸு? ஓகே இங்கேயா? எப்படி போட்டிருந்தேன் ஃபென்ஸு? ஓகே அவ்வளோதான். அடுத்தது அப்படியே ஃபென்ஸு போட்டுகிட்டே போயிட்டு இப்போ தான் ஒரு தொல்லையை முடிச்சுட்டு அடுத்த தொல்லைக்கு வந்தேங்க. அதுக்குள்ளே இன்னொரு தொல்லை போட்டு தெரியுச்சு எல்லாத்தையும். சூப்பர், ஃபென்ஸ் எல்லாம் காணாம். ஓகே பேசிப்போம். செஸ்டையும் காணாம், செஸ்டையும் உடச்சி விட்டான் போது. ஓகேங்க, ஓகே பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, போட்டுப்போம். ஐயோ நல்ல வேலை, இதெல்லாம் உடைக்கல. பையனுக்கு தெரில போல் இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு உடச்சிப்பான் எல்லாத்தையும். டெசர்ட்டு என்னங்க அது இதுன்னு இருக்குது, எல்லாம் கொய்யன்னு இருக்குது. சரி வெயிட் பண்ணுங்க. ஏங்க எப்படியோ அடுத்த அப்டேட்டுக்கு போகிறேங்க. ஏதோ ஒரு இது ஸ்பான் ஆகிறதுக்குள்ளே இப்போ இதில் எடுத்து வச்சிடும். அப்பா அப்படியே அது சரியும் பண்ணிட்டேன். எனக்கு அப்பா இப்போ தாங்க நிம்மதியாக இருக்குது சாமி. இப்போ போயிட்டு நம்ம ஃபார்ம் உருவாக்குற வேலையை பார்ப்போம். ஓகேங்களா, அதுக்கு தான் இதெல்லாம் பொறுக்கிட்டு இருக்கிறேன். சரி ஓகே வரப்போகுதுங்க. ஓகே சூப்பராக. அடுத்தது
ஆக்வா தண்ணியின் அப்டேட். தண்ணிக்குள்ளே இருக்கிறதா? என்னங்க இது வாட்டரா? இது என்ன பண்ணும்? ஏங்க அந்த தண்ணியை பிடிக்கணுமா? அப்போ என்னங்க அது? டேய் இதில் எதுவும் இல்லைங்க இல்லையே. இருங்க பிடிச்சி பார்ப்போம். வாட்டர் பக்கெட் இங்கே வச்சுருக்கேன். என்கிட்ட வாட்டர் பக்கெட் இருக்கா? இல்லைங்க. வெயிட் பண்ணு. கண்டுக்கூடாதுங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நல்லா இப்படி தான். ஓகே, இப்போ தண்ணியை பிடிப்போம். வாங்க. அப்பா அடுத்தது வந்துருச்சுங்க. முதல்ல அது போய் கீழே ஊற்றிட்டு பாருங்கள், ஆக்வா மேனாக மாற போகிறேன். ஓகே வந்துட்டோம், பிடிச்சாச்சு. சூப்பர், முடிஞ்சு. சரி வாங்க நம்ம போய் ஃபார்ம் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அப்படியே நம்மளுக்கு வாட்டர் பக்கெட்டு தேவைப்படும். லாவா ஆட்டோமேட்டிக்காக சாகிற மாதிரி பண்ணலாம் வாங்க. சரி ஓகே, டெர்ட்டு பிளாக் அவள்கிட்ட நம்மக்கிட்ட அவ்வளோக்கும் இல்லை. ஓகே பொறிக்கலாம். இருக்குமா? இருக்குது. ஓகே இன்னும் ஸ்டக் இருக்குது. வாங்க போகலாம். சரிங்க வெயிட் பண்ணுங்கள், இந்த ஃபார்மை கட்டிட்டு. ஏங்க அவுட்லைன் எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபார்ம் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கேபிள் ஸ்டோன் எடுப்போம். எடுத்து வச்சுட்டு நம்ம எப்பயும் போல் தான் பண்ண போகிறோம். ஒரு 3x3 தான் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? 3x3 ஃபார்முக்கு சுற்றிலும் ஒரு அவுட்லைனாக போட்டுக்குவோம். இது வந்து ஆட்டோமேட்டிக் தான். நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்பி ஏற்றுற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை 3x3. ஓகே தப்பாக பண்ணிட்டேங்க. ஓகே 3x3 இதுதான் 3x3ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கேபிள் ஸ்டோன் இங்கே வச்சு இங்கே இப்படி ஓகே இந்த லேயர் டக்குன்னு போடணும். நம்ம மைன்கிராஃப்ட் விளாண்டே ரொம்ப நாள் ஆக போகுது, அதனால தான் அப்படி ஆகுது. ஓகேங்களா? கொஞ்சம் கோச்சிக்காமல் வீடியோ பாருங்கள், பொறுமையாக தான் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் வந்து வீடியோ ஸ்லோவாக போகுதுன்னு சில பேர் கோச்சிக்குவீங்க. ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள், அதெல்லாம் கட்டி முடிச்சிட்டோங்க. ரைஸ் அவ்வளோதான், நம்ம ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு நம்ம மேலே மட்டும் அந்த இதை வச்சுட்டு வந்தால் போதும். உங்களுக்கு இது காமிக்கணும், அதுக்காக தான் வந்து வைக்கலன்னும் நான் போய் மேலே வைக்க போகிறேன். சரி வாங்க போகலாம். மேலே போ. ஓ மோடி அங்கேயே தண்ணி ஊற்றிருக்கேன். ஓகே ஓ மை காட், போட. ஓகே பிடிச்சி தண்ணி கரெக்டாக பிடிக்கணுங்க. பிடிச்சி போடு. ஐயோ மறுபடி பிடிச்சி எடுக்கிறேனே, பைத்தியமாங்க நான். ஓகே கரெக்டாக ஊற்றிட்டேன். மேலே கரெக்டாக போயிடலப்ப. இப்போ நினச்ச மாதிரி மேலே போயிடுச்சு. ஓகே சூப்பர், மேலே வந்துட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் இந்த சென்டரை மட்டும் எடுத்து விட்டு இந்த இதை உள்ளே வச்சுட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த சென்ட்ரு இது 1 2 3 எதுங்க சென்ட்ரு? இருங்க, இது வந்து சென்டர் கிடையாது. இது 1, இது 2, இது 3. சென்டருங்களா? அச்சோ ஏங்க ஃபார்ம் கரெக்டாக பண்ணனா இல்லையா? சூப்பருங்க, 2v2 பண்ணியிருக்கிறேன். நான் சொன்னது 3v3. சரி இருங்க நான் பண்ணிட்டு வரேன். அதாவது நான் சொன்னது இதுதான் இந்த சென்ட்ரு. இந்த சென்டரில் அந்த மாப் ஸ்பானரை வச்சுட்டு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஃபுல்லாக அது கவர் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் கவர் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அந்த இதை மூடிக்கலாம். இருங்க, இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே நம்மளுக்கு இன்சைடில் தேவையில்லை, இன்சைடு தேவையில்லாமல் வச்சுருக்கோம். நம்ம இதெல்லாம் எடுத்துக்குவோம், ஏன்னா நம்மளுக்கு யூஸ் ஆகுதெல்லாம் வேணும். சரி வெயிட் பண்ணுங்க வரேன். ஓகேங்க அப்படியே ஒன்றுமே இல்லை. நீங்கள் இப்போ இந்த மாப்ஸ் ஸ்பானரோட எக்கை எடுத்துகிட்டு இப்படி வச்சுட்டு
டாட்டா சொல்லிட்டு ஓடிடுங்க. மேலே வந்து நல்லா லைட்டில் வச்சுட்ருங்க. அப்போ தான் மேலே ஸ்பான் ஆகாது. ஓகேங்களா? ஓகே, கீழே ஸ்பானே இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். எம்எல்ஜி பண்ண போகிறோம். பார்த்து போடா கைப்புள்ள. அவ்வளோதான், போட்டாச்சு. கரெக்டாக பண்ணிட்டோம் எம்எல்ஜி. ஓகே, எங்கடா ஸ்கெலிட்டன்? எங்கள் சைடில் ஸ்பான் வரானுங்க. ஏய், கொன்றாதரா. அப்பா, நல்ல வேலை தள்ளி விட்டாச்சு. வெயிட் பண்ணுங்க. சரி கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்க, அப்படியே இங்கே ஸ்பான் ஆவானுங்க, அப்படியே அதுக்குள்ளே போய் விழுந்துருவானுங்க. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட்டு. போய் விழுகுறானுங்களா? அப்பா, கரெக்டாக அடிச்சிருப்பான். தப்பிச்சிட்டேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. கான்செப்ட் கரெக்டாக இருக்குது. இப்போ கீழே போய் பார்த்தா நம்மளுக்கு புரிஞ்சிடும் என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு. ஓகே, கமான் கைஸ், வாங்க ஜம்ப் அடிப்போம். ஜம்பே எம்எல்ஜி கரெக்டாக பழகிட்டேன். சரி வாங்க, அப்படியே போய் ஃபார்ம் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓடுங்க, எக்ஸ்பி ஃபார்ம் வேறு லெவலு. இவருங்க எப்படி கொல்ல கையிலே எடுத்து ஓடுனுட்டுருக்குற எல்லாத்தையும். சாவங்கடாலாம், சாவங்க. அவ்வளோதாங்க, சொல்லி முடிஞ்சு. எக்ஸ்பி ஃபார்ம் கரெக்டாக இருக்குது. சரி வெயிட் பண்ணுங்கள். சரி கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி ஃபார்ம் ஒர்க் ஆகுது. நம்ம செஸ்ட்டுக்குள்ளே எல்லாம் கரெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் கொல்ல போகிறோம். அவ்வளோதான் இந்த வீடியோ கைஸ். நீங்கள் இந்த வீடியோவுக்கு நான் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணலைங்களா? மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிங்க, ப்ரோ பிளேட் வீடியோ போடுங்கன்னு ஒருத்தர் கேட்டார். ப்ரோ போட்டுக்கலாம் ப்ரோ, ஒன்றும் அவசரம் கிடையாது, பொறுமையாகவும் போடுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு அப்படி கொஞ்சம் வேணும் ப்ரோ, அவசியமாக கன்ஃபார்மாக வேணும் அப்படின்னிங்கன்னா கன்ஃபார்ம் போடுவோம். சரி கைஸ், அப்புறம் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்லாம் கம்மியாக தான் இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? ஏங்க அங்கே பொந்துக்குள்ளேருந்து அடிக்கிறான் பாருங்க. யாரா நீ? பொந்துலேருந்து அடிக்கிறான் பாருங்களேன். ஓகே, இல்லை எக்ஸ்பி ஏறுது, நல்லாவே ஏறுது. இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே 9 XP ஏறிடுச்சு. இப்போ இவன் அடித்தா ஓகே, அவ்வளோதான். எவ்வளோ? 10 கொஞ்சம் தாங்க. ஒருத்து ஸ்பான் ஆகிறாடே. என்ன இதில் கொஞ்சம் கம்மியாக தான் ஸ்பான் ஆகிறானுங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, அதிகமாக ஸ்பான் ஆவானுங்கன்னு கொஞ்ச நாளில் நம்ம இந்த எக்ஸ்பி ஃபார்மை கொஞ்சம் பெருசுப்படுத்திடலாம். கவலைப்படாதீங்க. சரி கைஸ், பை ஃப்ரம் SMG. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுக்குள்ளே 20 நிமிஷம் ஆக போகுது. பாய்.